சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தீபாவளியெல்லாம் நல்லா கொண்டாடுனீங்களா? வேட்டெல்லாம் பார்த்து பத்திரமா போட்டு கவனமாக போட்டு நல்லபடியாக தானே இருக்கீங்க எல்லா பேரும். அதுபோல் சபரி தீபக்கும் வேட்டெல்லாம் போட்டாங்க, பத்திரமா இருக்காங்க. அவங்க பார்த்து பத்திரமா போட்டு இந்த வருஷம் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குப்பா. ஒரு சிலர் வந்து வேட்டு போட்டுட்டு கையில் தெரிச்சிரும், கண்ணில் தெரிச்சிரும், இதெல்லாம் எதுவுமே என் காதில் கேட்கல. யாருக்குமே இன்னுமே ஆகலை, ஆகக்கூடாது, ஆகாமல் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா பேரும் யூடியூப்பில் இருக்க கொடான கோடி சொந்தங்களும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக பேரும் புகழோட இருக்கும் காலம் வரை நல்லபடியாக வாழணும்னு உங்களை நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் சொந்தங்களே. சரிங்களா? என்ன சொல்கிறது, என்னை மாதிரி பெரியவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நிஜமாகவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா நான்லாம் எங்கேயும் பொய் பேச மாட்டேன், ப்ராடு பேச மாட்டேன், யாரையும் முன்ன விட்டு பின்ன பேச மாட்டேன். அதனால் நான்லாம் உங்களுக்கு வாழ்த்துறது நீங்கள் நல்லா இருப்பீங்க, எந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், கல்யாணம் முடியாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியும், உண்மையான காதல் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடியணும். வர்றப்ப என்னத்தை கொண்டுட்டு வந்தோம்? நம்ம இந்த பூமிக்கு வர்றப்ப நம்ம என்ன கொண்டுட்டு வந்தோம்? ஒன்றும் கொண்டுட்டு வரல. போகிறப்பையும் எதுவும் கொண்டு போகிறதில்ல. அதனால் வந்து இருக்கும் காலம் வரை சந்தோஷமான வாழ்க்கை, குடும்பம், கணவன், மனைவி, குழந்தை இப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் உட்கார வச்சு நம்ம பேசணும். பிள்ளைங்கள கஷ்டத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இப்படி வாழணும், இப்படி எடுக்கணும், ஒருத்தவங்கள்ட்ட இப்படி பேசணும், இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளைங்க சரியான வளருங்க. ஒரு சில குடும்பத்தில் வந்து இப்போ எங்களை மாதிரி குடும்பத்தில் வந்து நான்லாம் உட்கார வச்சு பேசினதே இல்லைப்பா. சோறு போடுவேன், துணி துவைப்பேன், சாப்பிடுவேன், வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார்ல, 28 வயசுலாம் விட்டுட்டு இறந்து போயிட்டார். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, வேலைக்கு போக வர்ற சோறு இந்த பிள்ளைங்களும் எங்கேயும் போகாதுங்க. நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், பிள்ளைங்களா நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, விளையாண்டுட்டு வந்துருங்க, எனக்கு தேட தெரியாது, தெற்கு வடக்கு எங்கிட்டு போகணும்னே தெரியாது. அதனால் எனக்கு இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் சொந்த ஊருக்குள்ளேயே யாராவது பேரை சொல்லுவாங்க, இன்னார் மகேண்டுவாங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் வளரலை. எங்கள் தாத்தா வெளியவே விட மாட்டார், வீட்டை விட்டு வெளியே விட மாட்டார். பள்ளியிடம் போவோம், வீட்டுக்கு வருவோம், பள்ளியிடம் போவோம், வீட்டுக்கு வருவோம், இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க நேராக பார்த்தா இன்னார்னு எனக்கு புரியும்ப்பா. அவங்கள எங்கள் தெருவில் இருக்கவங்க யாரை வேணாலும் நான் நேராக பார்த்தேன்னா உடனே தெரிஞ்சுக்கிடுவேன். இவங்க அண்ணே, இவங்க மாமா, அவங்க சித்தி, இவங்க அத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவேன். அதுபடி அதே போல் எனக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், தெற்கு வடக்கு போகாதீங்க, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் அந்த பிள்ளைங்க அந்த ஜென்ஸு காலேஜ் இருக்குல்ல, யாதவா காலேஜ், அந்த பக்கம் தான் குடியிருந்தோம். பிள்ளைங்க 4மே சுற்றி விளாண்டுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுங்க, எங்கேயும் போகாதுங்க. அது மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன், சத்தியமாக அதை ஒன்றைத்தான் சொல்லி கொடுத்தேன். மற்றபடி படிக்கணும், வைக்கணும், நீ டாக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், 4 பேர் இப்போ நல்லா இருக்கணும், நம்மளை சொந்தக்காரங்களாம் அப்படி வெறுத்து ஒதுங்கி வச்சுருக்குறாங்க, அவங்க பணக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இப்படி இருக்கிறோம், கஷ்டம், குடிசையில், கரண்ட் இல்லாத வீட்டில், இந்த மாதிரி சத்தியமாக ஒரு நாள் சொல்லிக் கொடுக்கலப்பா. நீங்களும் பிள்ளைங்களுக்கு நல்ல விதமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா வளருங்க. அதுக்கு பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சா வருதுங்க. பாவம் பிள்ளைங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது மாதிரி நல்லா தான் பிறந்திருக்குங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எங்கள் புருஷன் கூட பிறந்த மச்சான் கேன்சருன்னு சொன்னல உங்கள்கிட்ட, அவரை வந்து சரியான முறையில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இன்றைக்கி அகால மரணம் அடைஞ்சிட்டாருப்பா. எங்கள் அப்போலோவில் வச்சு பார்த்துருந்துருக்குறாங்க. எங்கள் சென்னை அடையாருக்கு போயிருந்தாங்கன்னா பொழைச்சிருந்துருப்பாங்க. அவங்க போகலை. நான் சொன்னேன், ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன், சென்னைக்கு கூட்டி போக சொல்லுங்கள், பொழைச்சிருவார் அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கலை. அவங்க மருந்து ஏற்றி கரண்டு வைக்கிறதுலே அவங்க நல்லா இருப்பார். எப்படியாப்பட்ட கேன்சராக இருந்தாலும் நல்லா இருப்பார். கேன்சருக்கு இப்போ மருந்து விதவிதமாக புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, நீங்கள் எல்லாம் முழுசாக பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடல்நிலை மாற்றங்கள் வந்துச்சுன்னா தயவு செய்து உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன், உடனே போய் முழு உடல் செக்கப் பண்ணுங்கள். அதுவும் முழு உடல் செக்கப் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே சொல்லுவாங்கப்பா, உடனே சொல்லுவாங்கப்பா. நீங்கள் வந்து அந்த மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு மதுரையில், நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மதுரையில் எங்குமே கேன்சருக்கு
ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது. இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கிடையாது. இல்லை, பணம் காசு தான் நிறைய விரயமாகும். அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் சரியாக இருக்காது. நல்லபடியாக நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்காதுப்பா. சரிங்களா? எனக்கு கடவுள் தான் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு. நானும் கேன்சரால் பாதிக்கப்பட்டவ தான். கர்ப்பப்பை கேன்சரு. உடனே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஒரு 10 பேர்கிட்ட விசாரித்தோம். அந்த இது என் மகன் விசாரித்தான், எங்கெங்கே கேன்சருக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கோயம்புத்தூரில் HOD சார் இருக்கார், எங்கள் தம்பின்னு சொல்லுவேன். நாங்கள் குடியிருக்கும் போது எங்கள் தம்பி அப்படி சொந்தமாகிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அவங்க அம்மாவை வந்து அப்பளோவில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு எங்கிட்ட சொல்லவே இல்லை, சத்தியமாக சொல்லலை. அவர் வந்து பாசிப்பயிர் துவையில் அரைச்சி சுடுகஞ்சி கொடுங்கம்மாண்டுவார். நான் செஞ்சு கொடுத்து விடுவேன், மைண்ட்டை கொண்டு போவான். அப்போ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அங்கே பெட்லேயே செத்துட்டாங்க. இறந்தோடனே அதுக்கப்புறம் தான் எனக்கு கேன்சர் வந்த பிறகு என் மகன் வந்து, மாமா இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சு மாமா, இதுக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, மாப்பிள்ளை நீ எங்கேயும் போகாத மாப்பிள்ளை, மதுரையிலலாம் எங்கே போனாலுமே கொஞ்ச நாளைக்கு காசு நீங்கள் இருக்க தட்டிக்கு செலவு பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் காசு இல்லாட்டி நீங்கள் எங்கே போவீங்க, அதனால் சென்னை அடையாருக்கு நேராக போயிருங்க. அங்கே வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு காசு கொடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, விவோட்ட போய் நீங்கள் வருமான சான்றிதழ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு விவோ தலையாரி வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான், அந்த அவர் முருகன் சொல்லிட்டு சென்னையிலேருந்தே நம்பர் நான் வச்சுருந்தேன். அவர்கிட்ட சென்னையிலேருந்தே ஃபோன் அடித்தேன். சார்ன்னு சொல்லுவேன், அவரும் நமக்கு சொந்தக்காரர் தான். சார் இந்த மாதிரி எனக்கு கேன்சர் வந்துருச்சு, வருமான வரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க சார், எனக்கு போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் மறுநாளே போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டோன்னே அதுலேருந்து அதை வெளியே போய் கம்ப்யூட்டரில் எடுத்து அதை கொண்டுட்டு போய் நாங்கள் கொடுத்தோம். கேன்சர் சென்டரில் சென்னை அடையாறில் போய் கொடுத்த உடனே அதை வச்சுட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நாங்கள் அங்கே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி என்னுடைய உடலில் செக்கப் பண்ணி கீமோதெரப்பியெல்லாம் ஏற்றி மருந்து ஏற்றி அது என்ன மருந்து சொல்ல தெரியல, கீமோன்னு சொல்கிறேன், சரி கீமோண்டே வச்சுக்கிடுவோம். ஆனால் மருந்து 6 மருந்து ஏற்றுனாங்கப்பா. அந்த மருந்து காலையில் 8 மணிக்கு நாங்கள் போகணும். மருந்து ஏற்றுற அன்னைக்கு போன உடனேயே நம்ம உடலில் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க. ரத்தம் சரியான அளவு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கூட குறைஞ்சிருந்தாலும் இன்றைக்கி ஏற்ற முடியாது, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்லோ பாய்சன், நம்ம கட்டூரியாம் பாம்போட விஷம், அது ஸ்லோ பாய்சன் மருந்தை தான் நமக்கு ஏற்றி அந்த கேன்சரை கிருமியை கொல்லும், மற்ற எந்த மருந்துக்குமே கொல்லாது. அப்புறமேட்டுக்கு பார்த்தா சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டோம், ஒரு நாள் அப்படி தான் போனோம், மருந்து ஏற்ற போனப்போ உங்களுக்கு ரத்தம் சரியில்லை நாளைக்கு வாங்கினோன்னே சாத்துக்குடியை நல்லா புழிஞ்சு சாப்பிட்டு மறுநாள் ரத்தம் நல்லா ஏறிடுச்சுப்பா. அப்புறம் மறுநாள் மருந்து ஏற்றுனாங்க. எங்கேயுமே போகாதீங்க, உடலில் செக் பண்ணிவிட்டு மாற்றங்கள் இருந்தால் உடனேயே சென்னை அடையாறு பெஸ்ட்டு, கேன்சருக்கு பெஸ்ட்டான இடம் சென்னை அடையார். இது 100% உண்மை. உங்களுக்கு சலுகைகளும் இருக்குது, இல்லாதவங்களுக்கு இலவசமாக பார்ப்பாங்க, இருக்கிறவங்களுக்கு பாதி காசு வாங்குவாங்க. இந்த மாதிரி இருக்குப்பா. எல்லா பேரும் எங்கள் மச்சான் இன்னைக்கு இறந்து போயிட்டாருப்பா கேன்சரால். அதனால் அவருக்கு ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லோரும் சாமி கும்பிடுங்கப்பா. என் வீடியோவை முழுசாக பாருங்கள்.